ஏழாவது அத்தியாயம் 5வது ஸ்லோகமா? ஓகே. திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஏழாவது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். அபரேயமிதஸ்த்வன்யாம் பிரக்ருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதம் மகாபாஹோ யயேதம் தார்யதே ஜகத். கூட சொல்லுங்க. அபரா தாழ்ந்த, இயம் இந்த, இதக இதற்கு பின், து ஆனால், அந்யாம் மற்றொரு, பிரகிருதிம் சக்தி, வித்தி அறிய முயல்வாயாக, மே எனது, பராம் உயர்ந்த, ஜீவபோதாம் ஜீவாத்மாக்கள், மகாபாகோ பழம்பொருந்திய புயங்களை உடையவனே, யயா யாரால், இதம் இந்த, தாரியதே உபயோகிக்கப்படுவது, ஜகத் ஜட உலகம், பழம்பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும். பொருளை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதிக்கு ஜெய். பொருளுரை. ஜீவாத்மாக்கள் பரமபுருஷனின் உயரிய சக்தியை சார்ந்தவர்கள் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புக்தி, அகங்காரம் என பல்வேறு ரூபங்களில் தோன்றக்கூடிய ஜடமானது கீழ்நிலை சக்தியாகும். நிலம் முதலான ஸ்தூலம், மனம் முதலான சூட்சமம் ஆகிய ஜட இயற்கையின் 2 படைப்புகளுமே தாழ்ந்த இயற்கையை சார்ந்தவை. இந்த தாழ்ந்த சக்தியினை பல்வேறு நோக்கங்களுக்காக உபயோகிக்கும் உயிர்வாளிகள் பரமபுருஷனின் உயர் சக்தியை சார்ந்தவர்கள். இந்த உயர் சக்தியால் தான் ஜட உலகம் முழுவதும் இயங்குகின்றது. உயர் சக்தியான ஜீவாத்மாவினால் இயக்கப்படாவிடில் செயல்படுவதற்கான சக்தி ஏதும் பிரபஞ்ச தோற்றத்திடம் இருக்காது. சக்திகள் எப்போதும் சக்திமானால் கட்டுப்படுத்தப்படுபவை. எனவே உயிர்வாளிகள் எப்போதும் பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வு கிடையாது. அறிவற்ற மனிதர்கள் எண்ணுவது போல உயிர்வாளிகளின் சக்தி ஒருபோதும் பகவானுடைய சக்திக்கு சமமானதல்ல. ஜீவாத்மாக்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.87.30 பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. ஓகே, அப்படி ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः.
श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश कृष्णकरुणा सिन्धु तेन बन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पश्चात्देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा हरे कृष्णा। ஸோ பகவத்கீதையில் எல்லாமே முக்கியமான ஸ்லோகம் தான். இது உயர்ந்தது இது கம்மின்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் சில ஸ்லோகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதில் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லோகம். ஒன்னொன்று, இந்த பகவத்கீதா அப்படிங்கிறது பிரபுபாத் சொல்கிறார், ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கிறத புஸ்தகம் கிடையாது, அப்படி படிக்கிற புஸ்தகம் கிடையாது. இது உண்மையிலேயே ஃபிலாசபி, இந்த தத்துவம் ரொம்ப சீரியஸாக நம்ம புரிஞ்சுக்கணும், சீரியஸாக புரிஞ்சுக்கணும். ஏதோ டைம் பாஸ்க்காக உட்காந்து படிக்கிற புக் இல்லை. ஸோ இப்போது இந்த ஸ்லோகா கிருஷ்ணர் சொல்கிறார், தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷன். பலம் பொருந்திய புயங்களுடைய அர்ஜுனா, இதற்கப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜடையினை தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும். பகவானுக்கு பல சக்திகள் இருக்கு, பல விதமான, நமக்கும் சக்தியெல்லாம் இருக்குது, இல்லையெல்லாம் கிடையாது. பகவானுக்கு பல சக்தி இருக்குது. சொல்லப்போனால் பகவானோட எல்லா சக்தியும் ஒரே ஒன்றுன்னு சொல்லலாம். பல சக்தி இருக்குது, எல்லாமே உயர்ந்த சக்தி தான். இருந்தாலும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சில இடத்துல இது உயர்ந்தது, இது கம்மி அப்படின்னு பேசப்படும். பட் ஆக்சுவலி பகவானோட எல்லா சக்தியும் டாப் கிளாஸ். இதில் உயர்ந்தது. அப்புறம் இன்னொரு என்ன, அதில் இன்னொரு வார்த்தை வருது, தாழ்ந்த ஜடை இருக்கை. தாழ்ந்த ஜடை இருக்கை. ஓகே, தாழ்ந்த ஜடை இருக்கை. நாம் எல்லாம் உயர்ந்த சக்தி சம்மந்தப்பட்டவங்க. நாம்னா ஆத்மா. ஓகே, இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, உயிர் இல்லாதது. இது இந்த உடல் மட்டும் பார்த்தா உயிர் இல்லாதது. ஆக்சுவலி இந்த உடல் ஆகட்டும், இந்த மைக்காகட்டும், இந்த செவரு, இதெல்லாமே தாழ்ந்த சக்தி சம்மந்தப்பட்டது. ஓகே, நிலம், நீர், நெருப்புன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம். ஸோ இங்கே கிருஷ்ணர் முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த உயர்ந்த சக்தி இருக்கிறவங்க தாழ்ந்த சக்தி இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் அதில் என்ன அதில் இருக்குது அந்த மொழிபெயர்ப்பில்.
தாழ்ந்த இயற்கை சார்ந்த இந்த தாழ்ந்த சக்தினை பல்வேறு நோக்கங்களுக்காக உபயோகிக்கும் உயிர்வாளிகள் பரமபுருஷன் உயிர் சக்தியை சார்ந்தவர்கள். இந்த உயர் சக்தியால் ஜடவுலகம் முழுவதும் இயங்குகிறது. டிரான்ஸ்லேஷன் உபயோகிக்கக்கூடிய சுயநலத்திற்காக. சுயநலம். நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த பஞ்சபூதங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சுரண்டுறேன் அப்படின்னா எனக்கு வேணுங்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சொல்லப்போனால் சுரண்டுறேன் நான். இது கிருஷ்ணர் யயேயம் தாரியத்தே ஜகத் அப்படிங்கிறார். இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். தாரியத்தேக்கு தமிழ் என்ன வார்த்தை, மீனிங் என்ன? இங்கே உபயோகப்படுதுன்னு போட்டிருக்காங்க பிரபுஜி. உபயோகிக்கப்படுவது அப்படின்னு போட்டு அப்படி அவ்வளோதான் போட்டிருக்கா. தாரியதே ஜட உலகம், ஜகத்னா ஜட உலகம், தாரியதைனா உபயோகிக்கப்படுவது. டிரான்ஸ்லேஷன் மிஸ் ஆகுது, ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. சுரண்டாங்களோ வரும். இது உண்மை. இது கேட்க கஷ்டமாக இருக்கலாம். இந்த உலகத்திற்கு அத்தனை உயிர்வாளிகளுமே அவங்க உடலே அவங்க சுரண்டுவாங்க. அடுத்தவங்க சுரண்டுறது ரெண்டாவது, அவங்க உடலே அவங்க சுரண்டுவாங்க. அது என்னங்க அவங்க உடலே அவங்க சுரண்டுறது, அது என்ன அப்படின்னு கேள்வி வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் உடலையே நான் தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதுதான் சுரண்டுறதுன்னு அர்த்தம். என் உடலே நான் தப்பாக யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி ஒன் சென்ஸ் இது நம்ம உடல் கிடையாது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் தப்பாக யூஸ் பண்ணுறேன். இது பலதோட இந்த உதாரணம் சொல்லியிருப்பேன். கண் இருக்குது, கண், காது, மூக்கு இதெல்லாம் இப்படித்தான் உபயோகிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது நமக்கு. நாம் அந்த மாதிரி உபயோகிக்காமல் ஏன் இஷ்டத்துக்கு நான் உபயோகிப்பேன் அப்படின்னு அது சுரண்டுன்னு அர்த்தம். அடுத்தவங்களை சுரண்டுறதுன்னு என்ன அர்த்தம்? அடுத்தவங்களை கண்டபடி நான் யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அதுதான் சுரண்டுறது. அப்போ தான் நம்ம சொல்லுவோம் அடுத்தவங்களை சுரண்டுறதுனா அவங்க கண்டபடி என் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா நம்மளை சுரண்டுறான் அப்படின்பாங்க. ஏன் உடலே நான் கண்டபடி சுரண்டுவேன். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது. சிம்பிள், அவ்வளோதான். நமக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா, நம்ம உடலில் உள்ள ரெண்டு இருக்குது. ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல். ஸ்தூல உடலுங்கிறது கண்ணுக்கு தெரிகிற உடல். கண்ணு, காது, மூக்கு இருக்க இதையும் தப்பாக உபயோகிக்கிறேன். அடுத்தது சூக்ஷ்ம உடல்னா மனசு, புத்தி, அகங்காரம், அதையும் நான் தப்பாக உபயோகிக்கிறேன். இது ரெண்டும் தப்பாக உபயோகிக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனையே. அவ்வளோதான், முடிஞ்சது. எனக்கு பிரச்சனைங்கிறது உண்மையில் சொல்லலாம் அடுத்தவங்கனாலாம் கிடையாது. அதுவும் சொல்லுவோம், ஆனால் கடைசி பார்த்தா என்கிட்ட தான் இருக்கும். இது ரெண்டும் நான் வந்து தப்பாக உபயோகிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இவங்க சுரண்டுறாங்க அர்ஜுனா அப்படிங்கிற. ஸோ இப்போ என் மனசு இருக்குது, புத்தி இருக்குது. சில பிரபுபாத் கொடுத்துருக்கார் பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல வரும். மனசை சுரண்டுறதுன்னு என்ன அப்படின்னு கேள்வி வருது. புத்தி எப்படி நான் சுரண்ட முடியும்? ஒருத்தர் புத்திங்கிறத எப்படி உபயோகிக்கணும் கூட சாஸ்திரம் இருக்குது. புத்தி எப்படி உபயோகிக்கணும்னா, நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன் இது நடக்குது, இது மாதிரி இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த யோசனையெல்லாம் வரணும். இப்படி போனால் தான் புத்தி ஒழுங்காக உபயோகிக்கிறேன். எப்போவுமே நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும். அஃப்கோர்ஸ் பணம் வேணும், இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ ரொம்ப இதாக இருக்குது. அது எப்பவுமே பணம் சம்பாதிக்கணும், 4 பேர் என்னை புகழணும், நான் பெரிய ஆளாக இருக்கணும். இதுக்காக என் புத்தி உபயோகிக்கும் பொழுது என்ன ஆகும்னா பிரச்சனை வரும். பிரச்சனை கொடுக்கும். ஜஸ்ட் லைக் நான் தேவையில்லாமல் சாப்பிட்டேன்னு வைங்க, என் உடம்பு எனக்கு பிரச்சனை கொடுக்குதில்ல. அது மாதிரி தேவையில்லாமல் என் புத்தி மனசு உபயோகிச்சேன்னா புத்தி மனசு எனக்கு பிரச்சனை கொடுத்துரும். அப்படி தான் ஒர்க் ஆகும். இது வெளியில் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. பகவத்கீதையில் இருக்குதெல்லாம், பாகவதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மனசு புத்தி எப்படி யூஸ் பண்ண கூட சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு சாஸ்திரத்தில். என் இஷ்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நோ, வெளியில் நிறைய பேர் சொல்கிறாங்க உன் மனசுக்கு பிடிச்சி செய் அப்படிம்பாங்க. பைத்தியக்காரத்தனம் அதெல்லாம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. என் மனசுக்கு ஒன்று பிடிக்கிறதுனால அதை நான் செஞ்சிடக்கூடாது.
நோ. என் மனசுக்கு ஒன்று பிடிக்காமல் போகலாம். அது சரியா இல்லைங்க, நான் பகவத்கீதை படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு தான் அது நான் முடிவெடுக்கணும். சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல நோ. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறா நீங்கள் சொரண்டுறாங்க. அப்போ நான் சொரண்டேன்னா அதுக்கான தண்டனை வரும். இப்போ நம்மளே ஒருத்தர் சொரண்டுன்னா சும்மாவே இருப்போம். இனிஷியலாக தெரியாமல் விட்டுருவோம், அதுக்கப்புறம் வந்து பிடிச்சிருவோம். விட மாட்டோம். என்னை சொரண்டு நான் சும்மா விட மாட்டேன். ஆனால் இந்த மனசு புத்தி இந்த உடல்லாம் என்னது கிடையாது, பகவான் எனக்கு கொடுத்துருக்காரு, உபயோகிச்சுக்கோன்னு. நான் சொரண்டுறேன். அப்போ எப்படி சும்மா இருப்பாங்க? பிரச்சனை வரும். ஸோ அப்போ இந்த பஞ்சபூதால் செய்யப்பட்ட இந்த உடல், அப்புறம் சூக்ஷ்ம உடல், புத்தி, மனசு, இதெல்லாம் இப்படி தான் உபயோகிக்கணும்னு சாஸ்திரம் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது. அதில் அவர் ஒன்று படித்தார். இந்த உடலாகட்டும், இந்த உயிரில்லாத இந்த உடல், இது மட்டும் இந்த உலகமாகட்டும் உயிர் இல்லாதது, இது தானாக இயங்காது. பிரபுபாதர் எழுதுகிறார். இப்போ இந்த உடல் இயங்குதுன்னா நாம் ஆத்மா அப்படிங்கிற பொருள் உள்ள இருக்கிறனால இயங்குது, இல்லை இது இயங்காது. இது எல்லாருமே புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது இப்போதைக்கு அப்படி தோணும். மறுபடி பார்த்தா இந்த உடல் மேலே நமக்கு ஆசை இருக்குது. இந்த உடல் தானாக இயங்குற மாதிரி தான் நம்ம நினைப்போம். இது வந்து ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். சொல்லப்போனால் இது ஒரு ஜடப்பொருள் தான். இந்த ஜடப்பொருள் எனக்கு சந்தோஷமே கொடுக்காது. ஆனால் மேலும் மேலும் சந்தோஷம் கொடுக்கும் நான் நம்புவோம். இது நம்ம நம்புகிறோம், இல்லைன்னு கிடையாது. அது நம்புறதுனால தான் ஜடப்பொருள் வேணும் பின்னாடியே ஓடுவேன். பணமோ இல்லை தங்கமோ இல்லை ஒரு நிலமோ இல்லை புகழோ இது வேணும்னு பின்னாடியே துரத்தணும். ஏன்னா அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நான் நம்புகிறேன். வெளி பேசும்போது இல்லைங்க, அப்போதைக்கு மறுபடியும் அது பின்னாடி தான் போகும். சண்டையும் போடுவோம், கூட பிறந்தவங்களோடையும் சண்டை போடுவோம். மேபி அந்த ரிலேஷன் கூட கட்டானால் ஆகும், அப்பவும் கவலைப்பட மாட்டாங்க. கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஜஸ்ட் அந்த கொஞ்சம் நிலத்துக்காக சண்டை போடுவான், பணத்துக்காக சண்டை போடுவான். சொல்லப்போனால் பகவத்கீதை நல்லா படித்தோம்னா ஹியூமன் வேல்யூஸ் அப்படிம்பாங்க. தமிழ் என்ன தெரியல, ஹியூமன் வேல்யூனா மதிப்பா, அதுதான் கரெக்டான ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஹியூமன் ரைட்ஸ் தான் ரொம்ப பேசுகிறாங்க. எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் என் பெண்கள் வந்து விமென்ஸ் ரைட்ஸ்ன்னு பேசுவாங்க. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா அந்த சொத்து, இதெல்லாம் ரொம்ப பேசுவாங்க. தவிர ஹியூமன் வேல்யூ பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அப்படின்னா என்ன? மதிப்புகள், வாழ்வின் மதிப்பு, ஹியூமன் வேல்யூ, மனிதன். மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம். ஒரு ஹியூமன் வேல்யூ, அதாவது ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ், இதெல்லாம் யாரும் இப்போ பேசுறது இல்லை. புரியுதுங்க நான் சொல்கிறது? ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ வேல்யூன்னு யாரும் பேசுறது இல்லை. ஆனால் சொத்து, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு எல்லோரும் பேசுவாங்க, சொத்து மதிப்பெல்லாம் பேசுவாங்க. ஆனால் சொந்த மதிப்பு யாரும் பேச மாட்டாங்க. இதெல்லாம் கீழே போயிட்டுருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஹியூமன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பகவத்கீதை பாகவதம் படித்தா தான் புரியும். அது படிக்காதுன்னா எல்லாம் மற்றதுக்கு போகிறாங்க. அப்போ இந்த ஆத்மாங்கிறது சும்மாலாம் கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு இந்த மனித உடல் கிடைக்கிறதெல்லாம் சும்மா கிடையாது. இதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, இந்த உடலுக்கு எவ்வளவோ வேல்யூ இருக்குது. ஆனால் அதை நம்ம மறந்துட்டு இந்த உயிரில்லாத இந்த உடல் இல்லை ஜடப்பொருள் பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இன்னும் நான் நம்புகிறேன் அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், அதை என்னை காப்பாற்றும் நம்புகிறேன். சொல்லப்போனால் ஒரு 10 ஏக்கரோ 100 ஏக்கர் நிலமா, அது என்னை காப்பாற்றும். பேங்க் பேலன்ஸ் 50 கோடி இருக்கா, என்னை காப்பாற்றவே காப்பாற்றாது. ஆனால் நம்பிக்கிட்டே இருப்பேன். அதுதான் பைத்தியக்காரத்தனம்னு அர்த்தம். பைத்தியக்காரத்தனம் தான், ரொம்ப நம்புவேன் நான் அது.
ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியமெல்லாம் கிடையாது. அவ்வளோ சுலபம் கிடையாது. பெரிய பெரிய ரிஷிகள் வந்து ஒரு 50,000 வருஷம், ஒரு 60,000 வருஷம் தவம் இருப்பான். அது வெளியே வரத்துக்கே. இன்னைக்கு பாகவதம் படிச்சிங்கன்னா வரும். பிரச்சயதாஸ் அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்கான். பல ஆயிரம் வருஷங்கள் கடலுக்குள்ளே போய் தவம் இருந்தான். இது புரிஞ்சுக்கிறதுக்கு. வால்மீகி ராமாயணம் எழுதினார்ல, 60,000 வருஷம் தவம் இருந்தார். 60,000 சும்மாவும் கிடையாது. விஸ்வாமித்திரர் அவரு தனியாக அவர் ஒரு 60,000 பண்ணார். இது புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மாலாம் கிடையாது, அவ்வளோ விளையாட்டு கிடையாது. ஸோ பட் நமக்கு ஒரு விதத்தில் இந்த பாகவத்தில் எழுதியிருக்காங்க. இப்போது இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்களே ரொம்ப கொடுத்து வச்சுருவாங்க. இது பாகவத்தில் எழுதுகிறாங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார், இந்த ஹரே கிருஷ்ணா கொடுத்துட்டார். இது சும்மாலாம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். உயிர்வாளிகளுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதுன்னு. அது என்ன ஒரு சென்டென்ஸ், கடைசியிலிருந்து 2/3 சென்டென்ஸ் மேபி. எனவே உயிர்வாளிகள் எப்போதும் பகவானால் கட்டுப்படுத்தப்பட்டீங்க, அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வு கிடையாது. இதே நிறைய பேர் சக்திகள் எப்போதும் சக்திமானால் கட்டுப்படுத்தப்படுவை. அது அப்படியே படிங்க. சக்திகள் எப்போதும் சக்திமானால் கட்டுப்படுத்தப்படுவை, எனவே உயிர்வாளிகள் எப்போதும் பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன, அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வு கிடையாது. அறிவற்ற மனிதர்கள் எண்ணுவது போல உயிர்வாளிகளின் சக்தி ஒருபோதும் பகவானுடைய சக்திக்கு சமமானது அல்ல. இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க, இது உண்மை, நாமளும் கடவுளும் ஒன்றுன்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பைத்தியக்காரத்தான். நாமளும் கடவுள் ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் சக்தியில் ஒன்றுமே கிடையாது, ஒன்றெல்லாம் கிடையாது. அவர் எப்பவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கார். இன்றைக்கும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறார். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கடவுள் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுறார். எப்பவுமே அவரோட கண்ட்ரோல் தான். ஆனால் அது நெக்ஸ்ட் பேரால் அதை நீ படிப்போம், அது என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வரும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிற இந்த உயர்ந்த சக்தி இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்கள் இந்த தாழ்ந்த சக்தி இருக்கக்கூடிய இந்த ஜட பொருட்களை சுரண்டுறாங்க. அதனால தான் பிரச்சனை. ஆக்சுவலி நம்ம இங்கே வாழும் பொழுது நம்ம பல உயிரில்லாத பொருள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம சாப்பிட்டாகணும், ஒரு வீட்டில் இருக்கணும், துணி போடணும், இதெல்லாம் மஸ்ட். அது இல்லைன்னு கிருஷ்ணர் வேண்டாம்னு சொல்ல, ஆனால் அது எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இது இப்படி தான் உபயோகிக்கணும், இஷ்டத்துக்கு நான் உபயோகிக்கக்கூடாது. ஸோ இது பாகவத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இந்த ஆசை எந்த அளவுக்கு பேராசை போகுதுன்னா, இந்த பூமியை நம்ம சுரண்டுறோம். எந்த அளவுக்கு சுரண்டுறோம்னா கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ நீங்கள் காய்கறிகளோட விலைகள், நீங்கள் பல வகையோட விலையை பாருங்கள், அதிகமாகிட்டே போகுது. அப்படின்னா அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷன் கம்மின்னு அர்த்தம். சிம்பிள். இப்போ பிஸ்னஸ்ன்னு இவ்வளோதான். ப்ரொடக்ஷன் கம்மியாகும்போது டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். அவ்வளோதான் பிஸ்னஸ் வருது. சப்ளை டிமாண்டு தான், அவ்வளோதான் பிஸ்னஸ்ஸு. சப்ளை ஜாஸ்தி இருந்தால் டிமாண்டு குறைஞ்சிரும். சப்ளை கம்மி டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். விலை அது தந்தாப்பு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதிகமாகிட்டே போகுதுன்னா அப்போ எனக்கு வேணுங்கிற பழங்கள், அரிசி, பருப்பெல்லாம் குறையுதுன்னு அர்த்தம். அப்படின்னா பூமாதேவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பாகவத்தில் வருது. பூமாதேவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. விவசாயம் மட்டும்தானோ, மற்றவங்க எல்லாருமே வேலை பண்ணாலும் வேன்களை பூமாதேவி தரமாட்டாங்க. இன்னைக்கு சில பேர் சொன்னாங்க, எங்கோ சில ஊர்லெல்லாம் போர் 1000 அடி போட்டால் தான் தண்ணி வரும்பாங்க. சில இடத்துல அதுவும் வரமாட்டேங்குதுங்கிறாங்க. அப்படின்னு என்ன, தண்ணி பூமாதேவி இழுத்துக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இழுத்துக்கிறாங்க. இவன் என்ன தான் ஓட்ட போட்டுகிட்டே போகிறேன், கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ இது காரணம் என்னென்னா, நான் சுரண்டுறேன் பூமாதேவியை. அப்போ பூமாதேவி சுரண்டுன்னா எனக்கு தான் பிரச்சனை. கொடுக்க மாட்டேன்.
அண்ட் பாகவத்தில் இருக்கு. இனி போக போக என்ன ஆகுனா அரிசி பருப்பெல்லாம் இனி இருக்காது, அது சுத்தமாக இருக்காது. அதுக்கு முன்னாடியே பல வகையெல்லாம் மறைஞ்சிரும். ஓகே, பழமெல்லாம் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே மறைஞ்சிடும். ஒன்றா மறையும். போக போக கலியுகம் அப்படி தான் போகும். ஏன்னா நான் சொரேன்னா அதுக்கான தண்டனை எனக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா இந்த பாகவதம் ஸ்லோகம்? ஸ்ரீமத் பாகவதம் 10.8.30 அபரிமிதாத்ருவாஸ்தனுப்ரோயதி சர்வகதா தர்ஹிநாசயஷ்யேதி நியமோ த்ருவா நேத்ரதா அஜனிசயன்மயம் தத் அவிமுச்ச நியந்த்ரு பவேத் சமம் அனுஜா நதாம் யத் அமதம் மதுஷ்டதயா. நித்தியமான பரமனை உடலை பெற்ற ஜீவன்கள் உம்மை போன்று எங்கும் நிறைந்து நித்தியமானவர்களாக இருந்தால் உமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உங்களது நுண்ணிய சக்திகளாக இருக்கும் காரணத்தால் உமது உன்னத கட்டுப்பாட்டிற்கு உட்படுகின்றனர். எனவே உமது கட்டுப்பாட்டிற்கு சரணடைவதே ஜீவனின் உண்மையான முக்தியாகும். அந்த சரணாகதி அவர்களை மகிழ்விக்கும். அத்தகு சொரூப நிலையில் மட்டுமே அவர்கள் கட்டுப்படுத்தப்படுவர்களாக இருக்க முடியும். எனவே இறைவனும் ஜீவனும் எல்லா விதங்களும் சமமானவர்கள் எனும் அத்வைத கொள்கையை பரப்பும் சிற்றருடையோர் உண்மையில் தவறான களங்கமான கருத்துக்களால் வழிநடத்தப்பட்டுள்ளனர். பேர முடியும். ஓகே. ஸோ இது சில பிரபுபாத் அடிக்கடி இந்த அவர் படித்தார் இல்லையா, சொல்லிக்கிட்டே இருப்பார். அதில் சரண்டர் பண்ணால் தான் சந்தோஷப்படுவான்னு ஒரு வார்த்தை இருக்கு. உமது கட்டுப்பாட்டிற்கு சரணடைவதே ஜீவனின் உண்மையான முக்தியாகும். அந்த சரணாகதி அவர்களை மகிழ்விக்கும். எஸ், அப்படின்னா இந்த சொரன்றதெல்லாம் நிறுத்தி ஆகணும். நிறுத்திட்டு பகவான் சரணாதி பண்ணணும். சரணாதி பண்ணுறதுனா அவரு சொல்கிறபடி நான் எல்லாமே யூஸ் பண்ணியான். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பல தடவை கேட்டிருப்பீங்க. இன்றைக்கும் நமக்கு ஒரு குணம் என்ன இருக்குன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செய்யணும், எனக்கு என்ன தோணுதோ நான் செய்வேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நமக்குள்ளே அதெல்லாம் ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. நமக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் அப்படி இருக்குது. ஈவன் அர்ஜுனர் கூட அவர் என்ன நினச்சா, நான் சண்டை போடல அப்படியெல்லாம் முடிவு எடுத்தாலும் ரொம்ப புத்திசாலி. கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டார், நான் போடல, நான் இப்படி நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன். கடைசியில் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல, குழப்பமாகவும் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். புத்திசாலி. அப்போ நாம் அது மாதிரி பகவத்கீதா படித்தா தான் நான் எடுக்கிற முடிவு சரியா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ என் மனசுக்கு பிடிக்குது அப்படிங்கிறனால நல்லா செய்யவும் கூடாது. கிருஷ்ணர்கிட்ட சரணாதி பண்ணும் பொழுது அப்போ தான் நம்ம உண்மையிலே இதை எதுவும் சுரண்டாமல் கரெக்டாக சந்தோஷமாக வாழும். இல்லைன்னா இது உண்மை. பாகவத்தில் கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெற்றோர்கள் குழந்தைய சுரண்டுவாங்க. இது உண்மை, நான்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நிறையவே நடக்குது. தன்னோட குழந்தைய சுரண்டுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. குழந்தைங்க பெற்றோரில் சுரண்டுவாங்க. எல்லாம் ஒருத்தர் சுரண்டுருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சுரண்டுவாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டை சுரண்டுவாங்க. எல்லாரும் சேர்த்து எல்லாத்தையும் சுரண்டிகிட்டே தான் இருப்பாங்க. கலியுகத்தில் அப்படி தான் நடக்கும். எல்லாரும் சுரண்டிகிட்டே இருப்பாங்க. அதனால எல்லோரும் அடிச்சுக்குவாங்க. அடிதடி வரும், பிரச்சனை வருது. ஏன்னா ஒருத்தருக்கு சுரண்டிட்டு இருக்காங்க. சுரண்டு விடலின்னா பிரச்சனை வரும். என்ன சுரண்டு விட நான் கம்முன்னு இருப்பேன், சுரண்டு விடலே பிரச்சனை பண்ணுவேன். அப்படி தான் வரும். எல்லாமே அப்படி தான் பாகவத்தில் இருக்கு. ஆனால் அப்படி தெரியாதுங்கிறாங்க. இது வியாசர் முதல் ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார். பாகவத்தில் முதல் ஸ்லோகமே எழுதுறார். அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த உயிர்வாளிகளில் உண்மை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மொத்தம் பொய்யா தான் இருக்கும், ஆனால் அது புரியாதுன்னு எழுதியிருக்கார். அப்படி எழுதுறாரு. உயிர்வாளிகள் நிறையா விஷயங்கள் உண்மை நினைப்பாங்க. என்னோடய சொத்து உண்மை, என் வீடு உண்மை, என் சொந்தங்கள் உண்மை, எல்லா உண்மை நினச்சிட்ருப்பேன், ஆனால் பொய்யா தான் இருக்கும். இது நாம் மட்டும் இல்லையா, தேவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா.
முஹ்யந்தி யத் சூரையா. வியாசர் எழுதுறார், தேவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்காமா. நமக்கு மட்டும் இல்லை, மேலே இருக்காங்களே இந்திரா சந்திரா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காம் அப்படின்னு வியாசர் எழுதுறார். அப்போது அவர் எழுதுறார், சத்தியம் பரம் தீமஹி. சத்தியம் பரம சத்தியம்னு கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணாவுக்கு எப்போ அவங்க சரணாதி பண்ணுறோம் அப்போ தான் புரியும். இன்னும் புரியாது நமக்கு. அப்படியே புரியாமல் நிறைய பேர் செத்துருவாங்க. ஆனால் செத்துருவான்னு உடல் தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை, அந்த ஆத்மாவுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. ஆனால் இதெல்லாமே சில பேர் கேட்டால் கட்டுக்கதைன்னு நினச்சிக்குவாங்க. அப்படி தான் நினைப்பாங்க. பகவான் சொன்னபடி கேட்கும் பொழுது உண்மையினே புரியும். அதுக்கு நாமத்தை சொல்லி ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஓணம் ஆக்சுவலி வாமனதேவ், வாமனர் அப்பியரன்ஸ் டே, தோன்றி தினம். உடனே காலேஜில் நிறைய இடத்துல பயங்கர செலிப்ரேஷன்ஸ். என்ன செலிப்ரேஷனு, எல்லாம் ஒரு மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி துணி போட்டு வருவாங்க, கோலம் போடுவாங்க, சினிமா போட்டு ஆடிட்டு போயிடுவாங்க. இதுதான் செலிப்ரேஷன் தான். காலேஜில் இப்படி தான் நடக்கும். ஆனால் ஆக்சுவலி ஓணம்னா என்ன, அது யாருக்கும் அது பற்றியே பேச மாட்டாங்க. லீவ் வருது, நல்லா சாப்பிடுவாங்க, ஏதோ சினிமா பார்ப்பாங்க, ஏதோ பேசிட்டு போயிடுவாங்க. பட் அந்த வாமனர் ஏன் அந்த அவதாரம் எடுக்கிறார், அதுக்கு என்ன காரணங்கள் படித்து பார்த்தோம்னா அத்தனை காரணம் இருக்கும், சும்மாலும் கிடையாது. ஒரு சீடன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதில் பார்க்கலாம். ஒரு குரு அப்படிங்கிறது எப்படி இருக்கக்கூடாதுன்னு அதில் வருது. சின்ன ஆசைப்பட்டாலும் கிருஷ்ணர் நிறைவேற்றிடுவார் அப்படிங்கிறது இந்த வாமன அவதாரத்தில் வரும். ஒரு தடவை ஆசைப்பட்டாலும் கிருஷ்ணர் நிறைவேற்றிடுவார். வாமனர் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருப்பார், சும்மா ஒரு இந்த ஹைட் தான் இருப்பார். அவர் ரொம்ப அழகாக இருப்பார், ஏன்னா பகவான் ஆச்சு. அவர் அந்த பலி மகாராஜோட அசம்பிளினா சபை, அதில் சபைக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் டைம் எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. அது வரைக்கும் பார்த்தது இல்லை. பார்த்தோன்னே எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அவர் இவ்வளோதான் இருப்பார், அவங்களுக்கே தெரியாது எந்திரிச்சு நிற்பாங்க. ஏன்னா அப்படி இருப்பார், தேஜஸ் அப்படி இருக்கான். பகவான் ஒரு வேற. அப்போ பலி மகாராஜுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, தங்கச்சி. அவங்கள பார்த்தோன்னா ஒரு ஆசை வரும். இப்போ இவ்வளோ அழகாக இருக்காரே, இவ்வளோ அழகாக இருக்காரே, எனக்கு மகனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு மகனாக இருக்கக்கூடாதா, நான் உங்களுக்கு பாலெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம். ஒரு தடவை ஆசைப்படுவோம். ஆனால் யார் என்ன நினைக்கணும், கிருஷ்ணாக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் பலி மகாராஜ் உங்களை எல்லாம் தெரியும், 3 அடி நிலம் கேட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் பலிமாரர் தங்கச்சி ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டாங்க, என் மகனாக இருக்கக்கூடாது. அப்போ சொல்லுவோம், என் மகனாக இருந்தால் அவனை கொன்று இருப்பேன், விஷம் கொடுத்து அவனை கொன்றிருப்பேன் அப்படின்னு ஆசைப்படுவான். பகவானை கொல்ல முடியாது. இருந்தாலும் ஆசைப்பட்டதுனால பகவான் உங்களுக்கு பூத்தனாவை வர வச்சுருவார். இந்த பூத்தனா கேள்விப்பட்டிருப்பாங்க. கிருஷ்ணர் அவதாரம் வரும் பொழுது பூத்தனை தான் வீட்டுக்குள்ளே போய் நான் பால் தரணும் அப்படின்னு சொல்லி கொல்ல பார்ப்பான். இந்த பூத்தனையான பலி மகாராஜோட தங்கச்சி ஒரு தடவை நினச்சாங்க, அவ்வளோதான், நிறைவேற்றிட்டார். சரி, நீ தான் நினச்ச பால் கொடுக்கணும், கொடு. ஸோ இந்த வாமன அவதாரம் சும்மா கிடையாது, ஏகப்பட்ட விஷயம் இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோ இருக்கும். ஆனால் வெளியில் யாரும் பேச மாட்டாங்க, காலேஜில் எங்கேயும் யாரும் பேச மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எப்படி கொண்டாடணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு விட்டுருவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ பார்த்துட்ருப்பான். ஏன்னா கலியுகா. எங்கள் காலேஜெல்லாம் பயங்கர செலிப்ரேஷன், சண்டை மேளம். அது ஓணம்னா சண்டை மேளாவா? ஓணம் இஸ் டிஃப்ரெண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு என்னன்னு சொல்கிறது அவதாரம். அதுலேயும் அவர் ஏன்னோ
தேவகி வசுதேவர் வந்து அவங்க முன்னாடி பல யுகங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொல்வார், உங்களுக்கு 3 தடவை மகனாக பிறப்பேன். அதில் செகண்ட் டைம் தான் வாமனம். ஸோ 2வது தடவை மகனாக பிறக்கிறேன். மாதிரி நிறைய இருக்கும் அந்த கதையில், சும்மாலாம் கிடையாது, உண்மையிலே நடந்தது. அது நடந்தது ஆக்சுவலி நம்ம கிரகம் கிடையாது, வேறு கிரகம், இங்கே கிடையாது. அது நடந்தது பூமியில் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நடந்ததே வேறு. ஸோ இது மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் ஆனால் கலியுகத்தில் தெரியாது. சில பிரபுபாதங்களுக்கு பாகவதம் கொடுத்துருக்காருனால அது படிக்கும்போது தான் தெரியும் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் இதெல்லாம். ஸோ நல்லா தெரியும். இப்போ அவர் கூட படித்தார், அதில் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் படிச்சிங்களா? நித்தியமான பரமனே, உடலை பெற்ற ஜீவன்கள் உண்மை போன்று எங்கும் நிறைந்து நித்தியமானவர்களாக இருப்பதால் உமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க மாட்டார்கள். ஸோ உண்மையிலே நாமளும் பகவான் மாதிரி பகவானாக இருந்தோம்னு வைங்க. சில பேர் சொல்கிறாங்க நாமளும் பகவான் அப்படின்னு. உண்மையில நம்ம பகவான்னா நான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். நான் பகவான் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கணும். இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம், இந்த ரூமுக்குள்ளே கூட நம்ம கிடையாது. ஆனால் கிருஷ்ணா அப்படி கிடையாது. கோலோகத்தில் இருப்பார், இங்கேயும் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். ஸோ நாம் கடவுள் கிடையாது, அதனால அவர் கண்ட்ரோலில் இருக்கோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அட்லீஸ்ட் அதாவது புரிஞ்சுக்கணும். நாம் ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கணும் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப டைம் எடுத்தோம். நம்ம சுதந்திரமானவங்களும் கிடையாது. இது வந்து பகவத்கீதையில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ சுதந்திரமானம் கிடையாது புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க, நமக்கு புரியாது. நான் சுதந்திரமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. பட் இது என்ன விஷயம்னா, பகவான் சரணாதி பண்ணால் தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க பகவான் சரணாதி பண்ணால் தான், இல்லைன்னா சுதந்திரமாக இருக்க முடியாது, இம்பாசிபிள். அந்த சுதந்திரமே வேறு. அந்த பெரிய விஷயந்தான் பகவான் நமக்கு கொடுக்க பார்க்குறாரு. சரணாதி பண்ணி சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்வேன். எனிவே இந்த லாஸ்ட் பேரை படிக்கிறீங்களா? பிரபுஜி இதில் ஒரு இது வருதுங்க பிரபுஜி, அது சொல்லுங்கள். அந்த சரணாதி அவர்களை மகிழ்விக்கும் அந்த சொரூப நிலையில் மட்டுமே அவர்கள் கட்டுப்படுத்தப்படுபவர்களாக இருக்க முடியும். கண்ட்ரோலராக இருப்பாங்கன்னா சுதந்திரமாக இருப்பாங்க. கண்ட்ரோல் பகவான் மாதிரி கண்ட்ரோலாக இருக்க முடியாது. கண்ட்ரோலர் அப்படிங்கும் போது அங்கே உண்மையிலே என் மனசு புத்தி நான் சொல்லப்படி கேட்கும். அந்த கண்ட்ரோலர் அவ்வளோதான். மனசு புத்தி புலங்கள் என் கண்ட்ரோலில் இருக்கும். நாம் என்றைக்குமே பகவான் மாதிரி சுப்ரீம் கண்ட்ரோலராக இருக்க முடியாது, பட் மைன்யூட் கண்ட்ரோலராக இருப்போம். ஸோ ஸ்டேஜில் கட்டுப்படுத்துவர்களாக மாறிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அது மீன் நம்மளும் கண்ட்ரோலராக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. என் மனசு புத்தி புலன்கள் எல்லாம் என் கண்ட்ரோல் இருக்கும். சரணாதி அடைஞ்சா தான், இல்லைன்னா நான் அது கண்ட்ரோலுக்கு போயிடுவேன். அதனால் அது கண்ட்ரோலில் போயிடுவேன். அண்ட் ஒன்று எத்தனையோ இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டது சொல்கிறேன். இப்போல்லாம் புலன்களுக்கு நான் புலன்கள் சொல்கிறேன், நான் நடந்துகிட்ருக்கேன். மனசு புத்தி சொல்ல நான் நடந்துகிட்ருக்கேன். நான் சொல்கிறபடி மனசு புத்தி கேட்காது. ஸோ சரணாதி பண்ணும்போது எல்லாம் இவங்க கண்ட்ரோல் இருக்கும். அங்கே தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறோம், சுதந்திரம் கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம் சுதந்திரமாக வாழ்கிறேன். சுதந்திரமாக ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி அதுதான் அது பாயிண்ட். அது பரமபுருஷரான கிருஷ்ணர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர், மற்ற எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அவரால் கட்டுப்படுத்தப்படுபவர்கள். எஸ், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். இந்த சென்டென்ஸுக்கு பல அர்த்தம் இருக்கு. கிருஷ்ணர் மட்டும்தான் கட்டுப்படுத்தப்படுபவர், மற்ற எல்லா உயிர்வாழும் கட்டுப்படுபவர்கள். மற்ற உயிர்வாளி அப்படின்னா வெறும் மனுஷன் மட்டும் நினச்சிக்காதீங்க, இன்க்ளூடிங் விஷ்ணு. விஷ்ணு கூட கிருஷ்ணா தான் கண்ட்ரோல் பண்ணுவார். இது வந்து ஹை லெவல் சாஸ்திரத்தில் வரும். ஈவன் நாராயணன் கூட கிருஷ்ணா கண்ட்ரோல் பண்ணுவார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஈவன் தோ கிருஷ்ணா விஷ்ணு நாராயணன் எல்லாம் ஒன்று தான், இருந்தாலும் கிருஷ்ணா தான் கண்ட்ரோல் பண்ணுவார்.
விஷ்ணு ஆகட்டும், நாராயணா, சிவபெருமான், பிரம்மா எல்லாரும் அவர் கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. இதெல்லாம் சாஸ்திரத்தில் ஸ்லோகம் இருக்குது. சிவ விரிஞ்சினுத்தம் எல்லாம் வரும். இவன் 3வது அத்தியாயத்தில் ஒரு இடத்துல முக்தி பிரதாத சர்வேஷாம் விஷ்ணுரேவ நசம்சயா ஒரு இடத்துல 3வது அத்தியாயத்தில் வரும். இது யார் சொல்கிறான்னா சிவபெருமான் சொல்கிறார். முக்தி பிரதாத சர்வேஷாம், சர்வேஷாம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முக்தி பிரதாதா, முக்தி கொடுப்பவன் அவர் சொல்ற விஷ்ணு ஏவா, விஷ்ணு தான் கொடுக்க முடியும். நசம்சயா, சந்தேகம் கிடையாது. ஸோ கிருஷ்ணா தான் ஃபுல் கண்ட்ரோலர். எல்லாருன்னா ஈவன் விஷ்ணு கண்ட்ரோல் பண்ணுவார். அப்படின்னா கண்ட்ரோல் நம்மளுமா இல்லை, விஷ்ணுக்கே கிருஷ்ணர் பார்க்க பிடிக்கும். விஷ்ணுவே கிருஷ்ணர் பார்க்க ஆசைப்படுவார். இது பாகவத்தில் வரும். பார்க்கணுன்னு ஆசைப்படுவான். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பார்க்க ஆசைப்படுவார். இதெல்லாம் இருக்குது. நீங்கள் விருந்தாவன் போனீங்கன்னா அந்த இடமெல்லாம் இருக்குது. சிவன் கிருஷ்ணர் பார்க்கணுன்னு ஆசையாக போவார். அதெல்லாம் இருக்குது. அந்த இடமும் ஒன்றும் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்தார். ஸோ ஒரு தடவை யசோதை அப்போ கிருஷ்ணர் குழந்தை வீட்டுக்குள்ளே இருப்பார், யசோதை வெளியே இருப்பாங்க. சிவன் வேறு வேஷத்தில் வருவார். அவர் வரதே கிருஷ்ணரை பார்க்க தான். யசோதை விடமாட்டான். நோ, என் பையனாலும் பார்க்க முடியாது. உள்ள கிருஷ்ணன் அழுதுகிட்டே இருப்பார். அழுகே நிறுத்த, என்னடா நிறுத்த. அப்போ யாரோ சொல்லுவாங்க, யாரோ பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, உன் பையனை நீ விடல, பார்க்க விடு. அப்போ உடனே சரி சரி பையனை காட்டணும்னா கிருஷ்ணன் அழுகு நிறுத்துவார். லார்ட் சிவா எடுக்கும் தர்ஷனம் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிடுவார். ஸோ கிருஷ்ணா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால கிருஷ்ணா பகவத்கீதை சொல்கிறார், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. எல்லா உலகங்கள், இந்த ஆன்மீக உலகம், இந்த ஜடம் எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அர்ஜுனாங்கிறார். அண்ட் கிருஷ்ணரும் சொல்கிறார், என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் இது தேவலுக்கு புரியாது அப்படின்ட்டார். அதுவும் சொல்கிறார், அகமாதிரி தேவானா மஹர்ஷினாம் ச சர்வஷா. தேவலுக்கு கூட தெரியாது, நான் தான் அவங்கள சிருஷ்டி பண்ணுறேன், அவங்களுக்கு புரியாதுங்கிற கிருஷ்ணா. ஸோ பட் பிரம்மா சொல்கிறார், கிருஷ்ண நாமா சொல்லும்போது புரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இது பிரம்மா சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். பரமபுருஷரான கிருஷ்ணர் மட்டுமே கட்டுப்படுத்தப்படுபவர். மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் அவரால் கட்டுப்படுத்தப்படுபவர்கள். ஜீவாத்மாக்கள் அவரது உயர் சக்திகள். ஏனெனில் குணத்தின் அடிப்படையில் அவர்கள் இறைவனுடன் சமமாக உள்ளனர். ஆனால் சக்தியின் அளவை பொறுத்தவரை அவர்கள் என்றுமே இறைவனுக்கு சமமானவர்கள் அல்ல. உயர் சக்தியான ஜீவாத்மா தாழ்ந்த ஜட சக்தியான ஸ்தூல சூட்சும சக்திகளை உபயோகிக்கும் போது தனது உண்மையான ஆன்மீக மனதையும் புத்தியும் மறந்து விடுகின்றது. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த சக்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது ரியல் ஸ்பிரிச்சுவல், அதுன்னு தமிழில் படிங்க அந்த பாயிண்ட், கடைசி பாயிண்ட் இப்போ படி. ஜீவாத்மா தாழ்ந்த ஜடசக்தியான ஸ்தூல சூட்சம சக்திகளை உபயோகிக்கும் போது தனது உண்மையான ஆன்மீக மனதையும் புத்தியும் மறந்து விடுகின்றது. படிங்க. ஓகே. ஜீவாத்மாவின் மீதான ஜடத்தின் ஆதிக்கமே இம்மறதிக்கு காரணம். ஆனால் மாயாசக்தியான ஜடத்தின் தாக்கத்திலிருந்து உயிர் வாழை விடுபடும் போது அவன் முக்தி என்னும் நிலையை அடைகின்றான். ஜடமயகத்தின் ஆதிக்கத்தால் தான் ஒரு ஜடப்பொருள் என்றும் ஜட சொத்துக்கள் அனைத்தும் தனது என்றும் அகங்காரம் எண்ணுகின்றது. இறைவனுடன் எல்லா விதங்களிலும் ஒன்றாகிவிடலாம் என்ற எண்ணம் உட்பட எல்லா பௌதிக கருத்துக்களிலிருந்து விடுபடும் போது அவனது உண்மை நிலை உணரப்படுகிறது. எனவே கிருஷ்ணரின் பற்பல சக்திகள் ஒன்றே ஜீவாத்மா என்றும் அந்த ஜீவசக்தி பௌதிக கலங்களிலிருந்து தூய்மை அடைந்தவுடன் பூர்ண கிருஷ்ண உணர்வினை முக்தி நிலையை அடைகின்றது என்றும் கீதை உறுதி கூறுவதாக முடிவாக கூற முடியும். ஸோ அதில் பல பாயிண்ட்ஸ் இருக்குது. மறக்கிறது காரணம் ஜடம் ஜடத்தின் மீதான ஆதிக்கம். இல்லை, ஜடம் மனிதன் மேலே இருக்க ஆதிக்கம் அப்படிதான். இல்லைங்க, தனது உண்மையான ஆன்மீக மனதையும் புத்தியும் மறந்து விடுகிறது. ஜீவாத்மாவின் மீதான ஜடத்தின் ஆதிக்கம். கரெக்ட். ஜீவாத்மாவின் மீதான ஜடத்தின் ஆதிக்கமே இம்மறதிக்கு காரணம். ஜடத்தின் ஆதிக்கம், ஜடத்தின் ஆதிக்கம், அது காரணம் நாம் தான். பல பாயிண்ட்ஸ் முன்னாடி சொன்னபடி
இந்த பொருட்கள், ஜட பொருட்கள், தங்கமாகட்டும், இன்னும் புகழாகட்டும், சொத்தாகட்டும், இது என்னை காப்பாற்றும் ரொம்ப நம்புகிறேன். இன்னும் சில பேர் நினைப்பாங்க நிறையா பணம் இருக்கிறதுனால வியாதி வந்தால் ஒரு நல்ல டாக்டர் பார்த்து நான் சரி பண்ணிக்குவேன். இப்படியெல்லாம் நினைக்கிறதெல்லாம் உண்டு, இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நமக்கும் அதெல்லாம் இருக்குது. இது உண்மை. நம்ம ஹெல்த்னா உடல்நிலை, ஆரோக்கியம், ஆரோக்கியம். ஹெல்த்னா ஆரோக்கியமா? ஆரோக்கியத்தை காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதெல்லாம் இம்பாசிபிள். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க ஆரோக்கியத்தை காசு கொடுத்தா கிடைக்கணும். நோ, அப்படியெல்லாம் கிடையாது. நோ, பகவான் தான் கொடுக்கணும் ஆரோக்கியம். அவர் சொன்னபடி வாழ்ந்தால் தான் எனக்கு கிடைக்கும். காசு கொடுத்து ஆரோக்கியம் வாங்க முடியாது. ஒருவேளை பேச்சுக்கு வாங்க முடியும்னு வச்சுக்குவோம், பேச்சுக்கு சாவே இருக்கக்கூடாது. இப்போ மரணமே இருக்கக்கூடாது. நான் காசு கொடுத்து ஆரோக்கியத்தை வாங்கிக்கலாமே, பட் வாங்க முடியாது. ஆனால் நிறைய பேர் நினச்சிக்குவாங்க பணம் நிறையா இருக்கனால ஒரு நல்ல டாக்டரை பார்த்துடலாம், பொழைச்சிக்கலாம். நோ, அதனால தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல வரும், ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி, இந்த 4க்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பார். அது யாரும் யோசிக்க மாட்டாங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் எனக்கு வியாதி வந்தே தீரும், முதுமை வந்தே தீரும், மரணம் வந்தே தீரும், மறுபடியும் இன்னொரு ஜன்மம் எடுக்கணும். ஸோ இந்த 4 நல்லா புரிஞ்சுக்கோப்பார். உண்மையில் இந்த 4 புரிஞ்சாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது 4 ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இங்கே ரொம்ப அழகாக பிரபுபாத் எழுதுகிறார், இந்த பொய் அகங்காரத்தினால நான் இந்த ஜடல் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜடமயக்கத்தின் ஆதிக்கத்தால் தான் ஒரு ஜடப்புடல் என்றும் ஜட சொத்துக்கள் அனைத்தும் தனது என்றும் அகங்காரம் எண்ணுகின்றது. அகம் மமேத்தி அப்படிம்பாங்க. அகம் மமேத்தின்னு எல்லாம் என்னடுது. இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் சூக்ஷ்மமாக நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. இது என்னடுதுன்னு இருக்குது. அது கட் பண்ணி ஆகணும். பொதுவாக நீங்கள் ஒரு பேப்பரை கட் பண்ணணும்னு வைங்க, அந்த கத்திரி ஷார்ப்பாக இருக்கணும். புரியுதுங்களா? பிளண்ட்டாக இருந்துன்னு வைங்க, கட் பண்ணாது. புரியுது நான் சொல்கிறது? ஷார்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி இது என்னடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது போகணுன்னா ஷார்ப்பான வார்த்தைகள் தேவையா? அப்படின்னா புரியுதா? அந்த வார்த்தைகள் கடுமையாக இருக்கணும். கண்ணே அப்படியெல்லாம் பேசினா கேட்க மாட்டோம். பாகவதம் எப்படி பேசுனா பன்னி மாதிரி வாழ்கிற அப்படின்பா, இப்படி தான் பேசுவான். ஸ்லோகம் இப்படி தான் இருக்குது, நானாக சொல்லலை, ஸ்லோகம் இப்படி தான் இருக்குது. என்ன பன்னியான்னு கேட்பாங்க, இல்லை நாயான்னு கேட்பாங்க. அந்த வார்த்தை அப்படி தான் இருக்கும், வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். ஆச்சாரியசே சொல்கிறாங்க, அந்த கடுமையான வார்த்தை வந்தால் தான் கட் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. நீங்கள் பாகவதத்தில் விதுரர் திருத்தராஷ்டிரன் எத்தனையோ நல்லா சொல்லுவார், கேட்கவே மாட்டார். நல்விதமாக சொல்லுவார், கேட்க மாட்டார். கடைசியில் ஒரு வார்த்தை கேட்பார், இந்த நாய் பொழப்பு உனக்கு தேவையாம்பார். அந்த வார்த்தை யூஸ் பண்ணிடுவார். ஒரு ராஜா பார்த்து நாய் பொழப்புன்னு எப்படி இருக்கும், என்னோட இப்படி பேசுகிறான். ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், யுத்தமெல்லாம் முடிஞ்ச 100 பசங்க செத்துட்டாங்க. திருத்தராஷ்டிரன் யாரை கொல்லணும்னு நினச்சானா பாண்டவரில். கடைசியில் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அவங்களும் ராஜா மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ராஜா மாதிரி உட்கார வச்சு தான் பார்த்துக்குவாங்க. அவன் நம்மளை கொல்ல பார்த்தாரு, பெரியப்பா கொல்ல பார்த்தாரு, அந்த துவேஷம் கிடையாது. அப்படியே ராஜா மாதிரியே பார்ப்பான். 5 பேர் அப்படி பார்த்துக்குவாங்க. விதுரன்னு சொல்லுவார், நீ யாரை கொல்லணும்னு நினச்சியோ அவங்க வீட்டிலே நாய் மாதிரி உட்காந்து நீ சாப்பிட்ற அப்படின்பார். இந்த வார்த்தை கேட்டோன்னு இதைவார், போதுண்டா இந்த வாழ்க்கை, நைட்டே கிளம்பிடுவார். ஸோ அங்கே கொடுக்குறாங்க இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் தேவை. இல்லை நம்ம விடமாட்டோம், இது நம்ம விட முடியாது. இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த அசங்க சஸ்திரேனா அப்படின்பார். நல்ல கூர்மையாக போட்டு அதை கட் பண்ணி எரிஞ்சிரு அப்படின்பார் கிருஷ்ணா. ஸோ சம்டைம்ஸ் நமக்கும் வாழ்க்கையில் சம்டைம்ஸ் பகவான் அனுகிரகத்தில் மோசமான கூர்மையான விஷயங்கள் நம்ம கட் பண்ணால் தான் நமக்கு இதெல்லாம் ஏறும். இல்லை ஏறாது, ஏதாவது நடந்தால் தான் ஏறும். ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம
உணர்வு பெட்டர். அது நடந்தால் தான் நான் உணர்வேன்னு அது பைத்தியக்கார்த்தம். அது சரி கிடையாது. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே சுதாரிச்சிடணும். ஸோ பாகவத்தில் இருக்க புத்திசாலிலையும் வகை இருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் புத்திசாலி இருக்காங்க. புத்திசாலி ஃபஸ்ட் கிளாஸ் புத்திசாலி யாருன்னா கேட்டோன்னு புரிஞ்சுக்குவாங்களாம், அவன் தான் ஃபஸ்ட் கிளாஸ். அதில் செகண்ட் கிளாஸ் புத்திசாலி யாருன்னா கேட்பாங்க அப்பவும் புரியாது, பார்த்து தான் புரிஞ்சுக்குவானா, அவன் தான் செகண்ட் கிளாஸ். தேர்டு கிளாஸ் புத்திசாலி யாருன்னா பட்டு தான் புரிஞ்சுக்குவானா. அதை நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் கிளாஸாக தான் கேட்டோமா உடனே புரிஞ்சுக்கணும். பட்டு தான் புரிஞ்சுக்கோன்னா இந்த திருத்தராஷ்டிரம் மாதிரி சொன்னாலும் புரியல. உன் பையன்லாம் செத்துருவாயா கம்முன்னு சொன்னால் கேட்கல, பட்டு அப்பவும் புரியல, நாயின் திட்டி அப்போ தான் ஐயோ தப்பு பண்ணிட்டேன். ஸோ இங்கே பிரபுபாத் எழுதியிருக்க இந்த அகங்காரத்தினால் நானாக நினச்சிக்கிறேன் இது என்னடுதுன்னு. பட் எனிவே பகவான் நாமா சொல்லும்போது பகவான் அனுகிரகத்தில் இந்த அறிவு நமக்கும் வரும். அது கிருஷ்ணாவோட பக்தி பண்ணால் தான். இல்லைன்னா அப்புறம் நமக்கு ஏதாவது நடக்கும், அப்போ தான் புரியும் என்னடா அது. பட் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, முன்னாடி சுதாரிச்சோம். ஹரிஷ்ணா, இதில் பார்த்திங்கன்னா ஜட மயக்கத்தின் ஆதிக்கத்தால் தான் ஒரு ஜடப்பொருள் என்றும் அப்படின்னா உண்மையிலே நம்ம ஆனால் ஆத்மா உடல் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையிலே நான் உடல் தான் நினைப்பேன். நான் ஜடப்பொருள் நினைக்கிறதுனால தான் ஜடத்துக்கு பின்னாடி சுற்றுறேன். புரியுதுங்களா? நான் ஜடம் நினைக்கிறதுனால தங்கம் வந்து ஜடப்பொருள் தான். நான் ஜடப்பொருள் நினைக்கிறதுனால ஜடப்பொருள் பின்னாடி சுற்றுவேன். நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா தங்கமே எனக்கு வேணான்றுவேன். ஆத்மா இல்லை, ஆனால் உயிர் இருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேனே, என்ன அப்படி தானே வச்சுருக்கிறேன். புரியல, ஆத்மான்னு நான் புரியல ஜென்ரலாக. ஓகே, ஆனால் எனக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் உயிருக்குன்னு நினச்சாலும் நான் ஜடம் தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். இந்த ஜடம் நினைக்கிறனால தான் நிலம் இருக்குது, அது ஜடப்பொருள் தான். ஆனால் அது இருந்தால் தான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஜடம் நினைக்கிறனால ஜடத்தை பின்னாடி சுற்றுறேன். பேங்க்கில் பேலன்ஸ் குறைஞ்சா வேத்துருது, ஏன்னா ஜடப்பொருள் நினைக்கிறனால அது பின்னாடி நான் சுற்றுறேன். ஸோ நான் உடலல்ல ஆத்மானு புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி. ஏன் இல்லைன்னா கிருஷ்ண 15 ஸ்லோகம் அந்த ஒரே விஷயத்த பேசுகிறார். திருப்பி அது ஒரே விஷயத்த 15 ஸ்லோகம் பேசுகிறார். கன்வின்ஸ் பண்ண பார்க்குற, புரிஞ்சுக்கோ நீ உடல் கிடையாது, ஆத்மான்னு ரொம்ப சொல்கிறார். ஸோ புகழ் வேணுங்கிறேன், சொந்த வீடு இருக்குன்னு நினைக்கிறேன், ஹைஃபை லைஃப் வேணுங்கிறேன், எல்லாம் ஜடத்து பின்னாடி சுற்றுறேன். சரி, நான் ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருப்போம்னா, அதுக்கு சனாதன் கோஸ்வாமி அந்த கதை தெரியும். சிந்தாமணிக்கல்ல குப்பை கூடையில் போட்டு வச்சுருக்காரு, அது மாதிரி இருக்கு. பகவத்கீதையில் ஸ்லோகம் இருக்கு, சமலோஷ்ட்ராஷ்ம காஞ்சனஹா. காஞ்சனானா தங்கம், லோஸ்ட்ராஷ்மான கல்லும் தங்கம் ஒரே மாதிரி தெரியுமா? என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, உங்கள் கண்ணுக்கு தெரியுதான் பாருங்கள். ரோட்டில் கிடக்கிற கல்லும் ஒரே ஒரு கிராம் தங்கம் ஒரே மாதிரி தெரியுதான், நீங்கள் பாருங்கள். இத்தச்சோட கல் 1 கிராம் தங்கம் ஒரே மாதிரி தெரியுதா? அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்காக உடனே போய் தூக்கி எறியுது அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் இது ஒன்றும் உணர்வு இல்லை, உணர்வு இல்லை, நமக்கு உணர்வு இல்லை. கிருஷ்ணர் சொல்கிறார் 6th சாப்டரில் ஒரு பகவத்கீதா. ஸோ இது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ நம்ம ஆத்மா தான் உடல் கிடையாதுன்னு சொன்னாலும் கடைசியில் நான் இந்த உடல்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் அந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நமக்கு ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். இது நல்லா அழகாக வச்சுக்கணும், நான் வெளியில் ஸ்டைலாக இருக்கணும், ஏன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் நான் உடல் நினைக்கிறேன். பட் கோஸ்வாமி சொல்ல பாருங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நாம் அவங்களை இமிட்டேட் பண்ணக்கூடாது, பட் ஜென்ரலாக சொல்கிறேன். ஏன்
ஸோ ஒரு பாயிண்ட் என்னென்னா, முன்ன இப்போ சொன்ன மாதிரி நம் உடலல்ல ஆத்மா அப்படிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஈவன் ரிஷிகளுக்கே பல ஆயிரங்கள் வருஷங்கள் ஆயிருக்கு. பட் நமக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர கொடுத்துருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாத் சொன்னபடி, ஆச்சாரியர்கள் சொன்னபடி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர தினமும் குறைஞ்சபட்சம் 16 மாலைகள் டெய்லி பகவத்கீதா படிக்கணும், பாகவதம் படிக்கணும், தென் கேட்கணும், ரெண்டுமே பண்ணணும். இது பண்ணும் பொழுது தான் இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். தென் சேவா, பக்தர்களுக்கு சேவா செய்கிறது. இல்லைன்னா இது உண்மை நாய் மாதிரி தான் வாழ ஆரம்பிச்சோம். திருத்தராஷ்டிரனுக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. நீங்கள் மகாபாரதம் படிச்சிங்கன்னா வரும். விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு அவ்வளோ சொல்லுவார், நீ தப்பு பண்ணுற கேட்கல. கடைசியில் நாய் மாதிரின்னு சொன்னோன்னு தான் அச்சோ இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, வேறு வழியில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணால் தான் புரியுது. ஸோ சம்டைம்ஸ் சில பேர் வாழ்க்கையில் அடி வாங்கினா தான் புரியும். அப்போ திரும்பி பார்ப்பாங்க, என்னமோ நடந்துருச்சு. அப்பவும் கேட்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அது இருக்குல்ல 4th கிளாஸ், அவன் புத்திசாலி கிடையாது. அந்த கதை கூட சொல்லியிருப்பேன், மேபி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நபர் தீபாவளி வருதுன்னு சொல்லிட்டு மருமகனெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டாராம். பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, மருமகனெல்லாம் கூப்பிட்டாங்க. பொதுவாக மருமகன் வீட்டுக்கு வந்தால் நல்லா உபசரிப்பாங்க, நல்ல சாப்பாடெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மருமகன்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நல்ல சாப்பாடு போகிறதுனால அவங்க திரும்பி போகிறது ஐடியா இல்லை, விட்டான். மாமனார் வீட்டில் செட்டில் ஆகலாம். மாமனார் பார்க்க ஏன்னா போகவே மாட்டாங்களாட்டிருக்கு. போகவே மாட்டியா, நேரம் சொல்லவும் முடியாது. சரி நல்லா சாப்பிட்றானுங்கன்னு சொல்லிட்டு மாமனார் என்ன பண்ணுறார், கிச்சனு போய் உப்பு லேசாக குறைச்சிரு அப்படிம்பார். அப்போ திருந்துவானுங்களா. உப்பு லேசாக குறைச்சோன்னே ஒரு மருமகன் சுதாரிச்சிட்டான். மரியாதை குறையுது, கிளம்பிடலாம். ஒருத்தன் கிளம்பிட்டான், மற்றவன் ஒன்றும் கிளம்பலை. ஏன்னா நிறைய மருமகள் இன்னும் குறைச்சிரு, காரங்கன்னு சேர்த்து போடுன்னு போட்டுன்னா 2வது ஒருத்தன் அவன் புரிஞ்சுக்கிட்டான், இல்லை மரியாதை குறையுது போயிடலான்னு. 3வது போவே இல்லை, என்ன குறைச்சாலும் போகல, அவன் அங்கேயே உக்காந்துட்டான். அடித்து துரத்துனாங்களாம் கடைசி. ஸோ அந்த மாதிரி நிலைமை வாங்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், இனி அடி தான் போடுங்க. நாம் அது மாதிரி இருக்கக்கூடாது. சுதாரிச்சார், சாஸ்திரம்லாம் கொடுக்குறாங்க, படிக்கிறோமா சுதாரிச்சார். அடி வாங்கினா தான் கேட்பானா, இப்போ பைத்தியக்காரன் தான், நம்ம தான் பைத்தியக்காரன். எனவே ஸோ இதெல்லாம் கேள்வி இருக்கா? தாட்ஸ் நாட் ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கொஷின்ஸ்? டைம் அப். ஆக்சுவலாக என்னென்னா 2 சொல்லலாம். ஏன்னா பலி மகாராஜுக்கு அப்போ ஏற்பட்ட இதுனா, வாமனர் பலி மகாராஜுக்கு தர்ஷனம் கொடுக்கத்தான் வர்றார். ஸோ பலி மகாராஜ் ஆர்டினரி பர்சன் கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸ் மகாஜனா. ஏன்னா உலகத்தில் அவர் செஞ்சது என்னென்னா ஆத்ம நிவேதனம் சொல்லுவாங்க. பிரகலாத் மகாராஜ் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் மந்திரம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். 9 விதமான பக்தி இருக்குது. இந்த ஆத்ம நிவேதனத்தில் எல்லாமே அதில் இருக்குது. பலி மகாராஜ் செய்கிறார். பலி மகாராஜுக்கு குரு சொல்கிறார், இந்த 3 அடி நிலம் கொடுத்தால் நீ மொத்த சொத்து, உன் குடும்பம் எல்லாத்தையும் நீ தொலைச்சிடுவார், ஒன்றுமே ஒரு குண்டூசி கூட உங்கள்கிட்ட இருக்காது. சொல்கிறேன், இதை பண்ணால் உன் லைஃப் முடிஞ்சது. நம்மகிட்ட யாராவது அப்படி சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம்? வேறு மாதிரி பண்ணுவோம். சுக்கராச்சாரியர் சொல்கிறார், விஷ்ணுவுக்கு தானம் பண்ண வேண்டாம், பண்ணால் மொத்தத்தையும் தொலைச்சிடுவார், மொத்தம் போயிருந்துருவார். அது தெரிஞ்சும் செய்வார். அதனால தான் அவருக்கு அந்த ஒரு இது, அவர் தெரியும் விஷ்ணுவுக்கு தானம் பண்ணால் மொத்தம் போயிடும் அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்கிறார். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, விஷ்ணுவுக்கு ஒருத்தர் தானம் பண்ணால் 10,000 மடங்கு திரும்பி வரும். ஆக்சுவலி திரும்பி வரும், போகாது.
ஸோ அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கறதுனால திரும்பி என்ன வருதுன்னா ஒரு கிரகத்தை கொடுத்துட்டார். சுத்தலா அப்படின்னு கிரகம் இன்றைக்கும் இருக்குது, பூமி கீழே இருக்குது. அதில் ராஜா யாருன்னா பலி மகாராஜ் தான். காவல் காக்கிறதான வாமனா, பகவான் காவலாலே இருக்கார். இன்னைக்கும் பகவான் அவர் காவலால்னு பாருங்கள், நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி வைக்கிற மாதிரி. ஸோ அது படிச்சிங்கன்னா நிறையா இருக்குது, நான் சும்மா கொஞ்சம் தான் சொல்கிறேன். ஆக்சுவலி பலி மகாராஜோட பெருமைகள் தெரிஞ்ச டைம் இது. அது அந்த நாள் தான் வாமனரும் வர்றாரு. சும்மா நிறையா இருக்குது. ஆனால் வெளியில் இதெல்லாம் யாரும் பேசுறது இல்லை. பாகவதம் படிச்சிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல், அது எல்லாமே வரும். ரொம்ப முக்கியமான ஒரு லீலை. வீட்டில் எந்த நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இந்த லீலை படிக்க சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட லீலை. வீட்டில் ஒரு கெடுதல் கெடுதல் என்ன, மரணம், வேற என்ன கெடுதல் இருக்கு, அது படிக்க சொல்லுவான். வீட்டில் கல்யாணம் நடக்குதா படிக்க சொல்லுவான். அஃப்கோர்ஸ் பகவத்கீதை எது வேணாலும் படிக்கலாம். அந்த லீலா ஜென்ரலாக சொல்லுவாங்க, அந்த வாமன அவதாரம் படிக்கும்பா, ரொம்ப நல்லது. ஸோ சும்மா கிடையாது, நிறையா விஷயங்கள் இருக்குது அதில். அத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் சுரண்டுறாங்க, அது ஓகே. ஆனால் பெற்றோர்கள் குழந்தைகளை சுரண்டுறாங்கன்னு சொன்னீங்களா, அது புரியுது. சம்டைம்ஸ் காசுக்காக பல விஷயங்கள் அவங்களும் பண்ணுவாங்க. குழந்தைங்களோட காசுக்காக இவங்க அவங்கள சுரண்டுவாங்க, அதெல்லாம் நடக்குது. நிறைய நம்ம படிங்க வற்புறுத்துறோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஃபியூச்சர் ஆசையை வச்சுக்கிட்டு நம்ம இல்லாத நம்ம ரொம்ப சொல்கிறோம். நிறையா விஷயங்கள் படிங்க. குழந்தைங்களோட அவங்க பெரிய ஆளாகி அதனால் நான் பெரிய ஆளாகணும். என்னோடய ஸ்டூடெண்ட், இப்போ கூட என் ஸ்டூடெண்ட் தான், அந்த பையனுக்கு டாக்டர் படிக்கிறது இஷ்டம் கிடையாது. அவனுக்கு நாராயண இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனால் டாக்டர் படின்னு சொல்லி இப்போ எங்கள் இதில் போனாங்க என் ஸ்டூடெண்ட். இப்போ அவன் சொல்ல எனக்கு இது இஷ்டமே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா அவனை சொல்கிறார். அவன் டாக்டராகி அவர் வந்து பெருமை, அந்த பெருமை என் பையன் டாக்டர் 4 பேர் சொல்லணும் சொல்கிறான். பெட்ரோல் சுரண்டுவாங்க, தெரியாது அவங்களுக்கு. அவன் டாக்டராகி அந்த பேர் வாங்கி அந்த பேர்னால் நான் பேர் வாங்கணும். சூக்ஷ்மமாக இருக்கும், அவங்க என்ஜாய் பண்ண பார்ப்பாங்க. சுரண்டுவாங்க, ரொம்ப சூக்ஷ்மம், எல்லாமே சூக்ஷ்மமாக இருக்கும். பக்தி பண்ணல அப்படின்னாலே எல்லாரும் சுரண்டுவாங்க. ஸோ இது மாதிரி என்னோட நிறைய கேஸ் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. என்னால் வெளியே சொல்ல கூட முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அத்தனை இருக்குது. அங்கே ஒரு கிளாஸ் சீனிவாசபுரம் கிளாஸ் கேட்கும்போது, நம்ம பெரிய ஆளாகி நம்மளை காப்பாற்றுவாங்கிறக்காக அவனை படிக்கவே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஓப்பனாக அவன் நம்மளை பெருசானா காப்பாற்றுவாங்கிறக்காக தான் அவனுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பையனுக்கு, இல்லைன்னா எந்த பேரண்ட்டும் நல்லா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓப்பனாக சொன்னார் சீனிவாசபுரம். சொல்லலை சொல்லுங்கள். ஸோ அது மாதிரி நிறையா இருக்கும், சூக்ஷ்மமாக இருக்கும், தெரியாது ஆக்சுவலி. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க லைஃப் நல்லா இருக்குங்க, அது எப்படி சொல்லுங்க? லைஃப் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் அதே செல்வாக்கோடையும் அதே புகழோடையும். ஸோ அப்படி இல்லை, முதல்ல லைஃப்னு என்னங்கிற உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கணும். நம்ம சொல்ல புரியுதா? அந்த கான்செப்ட் சரியாலன்னு எனக்கே தெரியாது. சாஸ்திரம் படித்தா தான் தெரியும் லைஃப் நல்லா இருக்குன்னு அப்படின்னா என்ன. அது முதல்ல படித்தா தான் தெரியும். இட்ஸ் நாட் தட் ஒருத்தர் பங்களாவில் இருக்காங்க, பென்ஸ் காரில் போகிறாங்க, அவங்க லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம் எப்படி எடுக்க முடியும்? அதிகமாக சொல்கிறாங்க கவர்மெண்ட் அரசியல்வாதி அது எல்லாருமே அவங்க நல்லா இருக்காங்க நீங்கள் தான் நினைக்கிறீங்க, நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியெல்லாம் கிடையாது. பாகவத்தில் இருக்க பிரம்மாவுக்கு பயம் இருக்கான், பாகவத்தில் உள்ள பிரம்மாவுக்கு பயம் இருக்குங்கிறாங்க. இப்போ எனக்கு படிச்சோன்னு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ பிரம்மாவே பயம் இருக்குன்னா இப்போ இங்கே இருக்கும் பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? பயம் இருக்குனாலே லைஃப் வரும். இட்ஸ் நாட் தட் லைஃப் நல்லா இருக்குன்னு அது மீனிங் வேறு. நல்லா இருக்காங்க அப்படின்னு என்னென்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னு என்ன
ஒருத்தர் ஒரு கான்செப்ட் இருக்கும். பகவத்கீதை படித்தா தான் புரியும், எனக்கு புரியாது. ஸோ இப்போ சில பேர் கடவுள் இல்லைம்பாங்க. அப்போ அவன்கிட்ட போய் கேட்கணும், கடவுள்னு அப்படின்னு உன்னோட கான்செப்ட் என்னன்னு கேட்கணும். அவன் சொல்லுவான் கடவுள்னு எல்லாத்தையும் காப்பாற்றணும். அதுதான் உன் கான்செப்ட், அதுதான் உண்மையான கான்செப்ட். நானும் கடவுள் நம்ப மாட்டேன். புரியுதுங்களா? அதுதான் கடவுள் கான்செப்ட்னா நானும் கடவுள் நம்ப மாட்டேன். அப்போ அது கான்செப்ட் கிடையாது. அது கடவுள் என்ன முதல் புரிஞ்சுக்கோ, சாஸ்திரம் படிக்கணும். சார் கடவுள்னா கண்டிப்பாக என்னை காப்பாற்றணும், இது என்ன கதையாக இருக்குது. இப்போ டீச்சர்னு என்னென்னா டீச்சர்னா பாஸ் பண்ணணும். அப்போ டீச்சர்னா அதுதான் கான்செப்ட்னா நான் டீச்சர் நம்ப மாட்டேன். டீச்சர் ஃபெயிலும் பண்ணுவாங்க. தட்ஸ் நாட் த மீனிங் ஆஃப் டீச்சர். ஸோ கடவுள்னா என்ன முதல் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச சிவ பிரபுபாத் மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்கல. இப்போ இருக்கிறது படிக்கும்போது கடவுள்னா என்ன கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா இருக்காங்க அப்படின்னு என்ன அந்த கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும் இல்லையா? பெரிய பங்களாவில் இருக்கிற டசன் மீன் அவன் நல்லா இருக்காங்க அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் படிக்க தான் அந்த பகவத்கீதை பிரபுபாத் நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் பகவத்கீதையில் இருக்க யார் சொன்னாலும் அடி உண்டு. தப்பிக்கிறது உனக்கு இந்த உலகத்தில் கிடையாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவான் பாரு எல்லாம் பண்ணி அட்டோலியம் பண்ணுறான், அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது எப்போ வருமோ அப்போ வரும். தப்பிக்கிறதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த உலகத்தில். அப்படிலாம் ஒன்று கிடையாது. டைமுக்கு வந்து அடி விடும், ரிவார்டும் வரும், அதுவும் வரும். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பிரபு இப்போ சிற்றின்பம் பேரின்பம் இருக்கு இல்லைங்களா பிரபு? இப்போ சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பிரபு? இப்போ நம்மளாம் சிற்றின்பத்தில் இருக்கிறோமா பேரின்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோமா, ரெண்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா? நான் உடல் அப்படின்னு நினச்சி நான் போகும்பொழுது சிற்றின்பம்னு இங்கிலீஷில் என்ன எக்ஸாக்டாக மெட்டீரியல் நான் பாடின்னு நினச்சால மெட்டீரியல் ஹாப்பினஸ். மெட்டீரியல் ஹாப்பினஸ் வந்து ஹாப்பினஸ் கிடையாது, அது ஹாப்பினஸ்ஸே கிடையாது. ஆனால் ஹாப்பினஸும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதையும் சாங்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் அவர் தானே பிரபு பண்ணுறாரு. அவர் தான் பண்ணுறாரு. ஆனால் மெட்டீரியல் ஹாப்பினஸ் வந்து ஹாப்பினஸ் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டங்கிறேன். பகவான்கிட்ட பக்தி பண்ணால் தான் புரியும். பாகவதம் படிக்கும் பொழுது மேபி ரீசெண்டாக நரசிம்மர் படம் வந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வருதான்னு தெரியல, வருது. நரசிம்மர் வந்து பிரகலாதன் பார்த்து கேட்பார் என்ன வருவேன்னு கேட்பார். நினச்சா பணம் கூட கேட்டாலும் கொடுத்துருவார், எதுவும் கேட்க மாட்டார். நாரதருக்கு சேவை செய்யணும், அவ்வளோதான் முடிச்சுட்டார், வேறு எதுவும் கேட்க மாட்டார். நாரதருக்கு நான் சேவை, நாரதான ஒரு குரு, குருக்கு நான் சேவை செய்யணும், வேணும்னு கேட்க மாட்டார். அதில் எல்லாமே அடங்கிடும். துருவன் அப்படி தான் கேட்பார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பார். இவருக்கு வரமே நான் கேட்கக்கூடாதுன்னு ஒரு வரம் கொடுங்க. சுவாமின் கிருத்தார்த்தாஸ்மி வரம் நாயாச்சே, எனக்கு வரமே நான் கேட்கக்கூடாதுன்னு வரம் கொடுங்க, வேணாம் போதும் எனக்கு. ஸோ மெட்டீரியல் ஹாப்பினஸ் வந்து ஹாப்பினஸ் கிடையாதுன்னு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி. அதுவும் பகவான்கிட்ட பக்தி பண்ணால் தான் புரியும் இது ஹாப்பினஸ் கிடையாது. பக்தி பண்ண தான் புரியும், எனக்கு புரியாது. அவர் கேட்டதுக்கு ஆன்சர் சொன்னீங்களே பிரபு, இப்போ வந்து எல்லாருமே அரசியல்வாதிகள் நல்லா இருக்காங்கன்ட்டு. இப்போ எல்லா உலகத்துலையுமே நம்ம எல்லா ஜீவராசிகளுமே பிறப்பு இறப்பு மூப்பி வியாதின்னு இருந்தாலே அங்கே எதுவுமே கிடையாது. அது வந்து பர்மனெண்ட்டான வியாதி தானே அது. அப்போ அது போகிறது தான் பர்மனெண்ட்டான. அதான் நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில், பேரெல்லாம் சொல்லலை. கோடீஸ்வரர் போண்டா சாப்பிட்டா செத்துருவார். போண்டா சாப்பிட்டா அவ்வளோ அவுட்டு. இப்போ ஒரு கோடீஸ்வரரை ஏழையா? இப்போ அந்த கொஸ்டின் மார்க். பேங்க் லோனில் கோடிக்கணக்கில் இருக்குது, ஆனால் போண்டா சாப்பிட்டா செத்துருவான். இப்போ கோடீஸ்வரனா ஏழையா? இப்போ நீங்கள் சுகமாக இருக்கீங்க இல்லையா? மேபி ஏசி ரூமில் இருக்கலாம், பட் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. பகவத்கீதை வருது, ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி புரிஞ்சுக்கோங்கிறார் கிருஷ்ணா. இந்த பிறப்பு இறப்பு முதுமை முதல் ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்கிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வெளியில் யாருமே பேசுறதில்ல, கிருஷ்ணர் பேசுகிறார். பிரபுபாத் அடிக்கடி சொல்லுது, முதல்ல புரிஞ்சுக்கோ,
எத்தனை கோடி இருந்தாலும் எனக்கு வயசாகும், நோய் வரும், உடம்பு ஒத்துழைக்காது. அது புரியும் போது தான் நமக்கு ஜடப்பட்டுறதுல விடுபடும். புரியும் போது வேணாம்போம். இதெல்லாம் வேண்டியது இல்லை நமக்கு. அந்த ஜடப்பட்டு கரெக்ட் நீங்கள் சொல்கிறது போகும், அது கரெக்டாக வரும் அதெல்லாம். ஏன்னா நிறைய பேர் காசு இருக்கும், பட் யூ கேனாட் என்ஜாய். பாகவத்தில் இருக்க கிளியராக மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் கூட விதி பிரகாரம் தான் நடக்கும். விஹாரி பிரபு பல பேர் தெரியும். அவர் ரீசெண்டாக அவர் தான் எனக்கு சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மனுஷன் கூட வாழ்க்கையில் எவ்வளோ சக்கரை சாப்பிடணும் கணக்கு இருக்கான். அதுக்கு மேலே சாப்பிட்டான்னா அந்த அந்த அளவுக்கு சாப்பிட்டான்னு வைங்க, சக்கரை வியாதி வந்துடுமா. இந்த ஜென்மத்தில் 1000 கிலோ தான், 1000 கிலோ சாப்பிட்டு முடிச்சுன்னா சக்கரை வியாதி போகுது உனக்கு வாழ்க்கையில். அவர் தான் பர்சனலாக சொன்னார். ஸோ இது எல்லாமே லிமிட் இருக்குது நமக்கு. அதுக்கு மேலே என்ஜாய் பண்ண முடியாது, யூ கனாட். ஸோ இந்த உலகத்தோட டிசைன் அப்படி இருக்குது. பாகவத்தை ரொம்ப அழகாக கொடுத்துருக்கான். ஸோ வேறு கேள்வி இருக்குங்களா? ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, प्रभुपाद की जय।